அங்கேருந்து கிளம்பிட்டே இருப்பான். அதே போல் கல்யாணம் ஆகி போயிடுவான். இந்த நான் ஈசானியம் சொல்ல இல்லைங்களாம்மா, அந்த இடத்துல பாரம், ஓவர் டேங்க்கு இந்த மாதிரி தவறுகள்லாம், படிக்கட்டு இந்த மாதிரிலாம் வரும்போது இந்த மாதிரி நடந்தது நானே பார்த்துருக்குறேன். கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவார். அங்கே இருக்க மாட்டார். இல்லை சில நேரத்தில் வந்து இங்கே இந்த உலகத்தொட்டு போகிறோன்னு நான் பார்த்துருக்குறேன் ஒரு கிளைண்ட்டுக்கிட்ட. ஆனால் இந்த கரு விட்டும் போதே கரு ஆகாமல் இருக்கிறதுன்றது பார்த்தீங்கன்னாக்கா, அதே அந்த நம்ம நியூரிதியில், அதாவது சவுத் வெஸ்ட்டு தென்மேற்கு அந்த பாகத்தில் நான் சொன்னேன் பார்த்தீங்களா முதல்ல, அந்த டோர், அந்த காற்று தெற்கேருந்து வர காற்று அது ஒரு அசுர காற்று தாங்கம்மா அது. அதனால தான் அதை மூடி வைக்கணும், எப்பயுமே ரொம்ப திறந்த வெளியே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறது அதுதான். இந்த பக்கம் ஈசானி திறந்து வைக்கணும், எவ்வளோ திறந்து நல்லது, இந்த பக்கம் எவ்வளோ மூடி வச்சுக்கிறது நல்லதுன்னு சொல்கிறதே அதுதான், அதுக்கு தான். ஸோ அந்த சக்தியை அங்கே கிரியேட் பண்ண விடாமல் அந்த இடத்துல கண்டிப்பாக அந்த மாதிரி வீடுகளில் போய் பார்த்தீங்கன்னா தென்மேற்கில் கண்டிப்பாக மிகப்பெரிய ஜன்னலோ பால்கனியோ கண்டிப்பாக இருக்குங்கம்மா. இருந்துச்சுன்னா அங்கே இந்த பிரச்சனை இருக்குங்கம்மா. ஆமாம், பொதுவாகவே ரொம்ப அந்த பலகீனமான ஒரு பெண்களுக்கு அது இருக்கும். கூட இதுவும் சேர்ந்துச்சுன்னு வச்சுங்களேன், இதுவும் ஒரு காரணமாக வந்துருங்கம்மா. கண்டிப்பாங்கம்மா.